கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி ஞானஸ்நானம் பெற வேண்டும். மார்க்கின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொன்னது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்போ இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிட்டாங்க, என்ன ஞானஸ்நானம் தான் வேணும்ன்ட்டு. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான்ட்டு. அப்போ விசுவாசிக்கலன்னா என்ன நடக்கும்? ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் இயேசு கிறிஸ்து சொன்னது. அப்போ மிகுந்த எச்சரிப்பு வேணும். நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் நான் ஞானஸ்நானம் எடுக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏசப்பா சொல்லியிருக்காங்க, நம்ம அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிக்கணும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். என்னைக்கோ நீங்கள் ஞானஸ்நானத்துக்கு உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுக்காம இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. விசுவாசம் இல்லாதவங்களும் விசுவாசிக்கணும்னு நம்ம ஜெபிக்கவும் செய்யணும். ஜெர்மன்லாமா எங்கள் அன்பின் பரலோகத்தில் அருமையான நாளுக்காக விளைக்கிறப்பா அநேகர் விசுவாசிக்கிறாங்க, ஆனால் ஞானஸ்நானம் பெறாமல் இருக்காங்க. அவங்க ஞானஸ்நானுக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. விசுவாசிக்காமல் இருக்கிறவங்களும் விசுவாசிக்க கிருபை பாராட்டுங்க. ஏசு நம்பிக்கை நிச்சயனால பிதாவே, ஆமேன். விசுவாசியுங்கள், ஞானஸ்நானம் பெறுங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். இதுவே இன்றைய நற்செய்தி முடிந்தாகட்டும்.